வணக்கம் மக்களே. இந்த காணொளியில ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ இதை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நிறுவனம் 1995ல தொடங்கப்பட்டது. இவங்க ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியா இருக்காங்க. இவங்க டோல்வே கலெக்ஷன், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் செய்கிறவங்க. இப்போ இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 1,71,428 ஷேர்ஸ் இவங்க ஐபிஓ மூலமாக கொடுக்குறாங்க. ஐபிஓட டோட்டல் அமௌண்ட் 130 crores இருக்கு. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 97.52 crores, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 32.48 crores இருக்கு. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு இவங்க மினிமம் 65 rupees மேக்ஸிமம் 70 rupees ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 211 ஷேர்ஸ் இருக்கு. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலையுமே லிஸ்ட் ஆகுது. இது புக் பில்ட் ஐபிஓ. ஸோ கட் ஆஃப் ப்ரைஸ் 70 rupeesக்கு போட்டால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்ததா இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா August 5, க்ளோசிங் டேட் August 7. ஸோ அலாட்மெண்ட் August 8 எப்போ யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ரீஃபண்ட் இனிஷியேஷன் ஒருவேளை கிடைக்கலன்னா August 11 ரீஃபண்ட் இனிஷியேஷன் பண்ணுவாங்க. கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு August 11 ஷேர்ஸ் கிரெடிட் ஆகிடும். எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் டேட் August 12 இருக்கு. ஸோ இப்போ ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனுக்கு 30% அலோகேஷன், ரீட்டெயிலர்ஸ்க்கு 40% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 30% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட்டெயிலர்ஸ்க்கு 40% அலோகேஷனுங்கிறதுனால ரீட்டெயிலர் கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இவங்களோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர்ஸ்க்கு மினிமம் ஒரு லாட், அதில் 211 ஷேர்ஸ், அமௌண்ட் 14,770. ரீட்டெயிலர்ஸ் மேக்ஸிமம் 13 லாட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 1,92,010 rupees இருக்கு. ஸோ ஸ்மால் ஹெச்என்ஐ, பிக் ஹெச்என்ஐ இவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ மார்ச் குவார்ட்டர் வரைக்கும் இவங்களோட அசட் எப்படி இருக்குன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட டோட்டல் இன்கம் மட்டும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. இவங்களோட நெட்வொர்த் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இவங்களோட ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 83.9 crores இருக்கு. இவங்களோட டோட்டல் பாரோவிங்கும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 19.3% இருக்கு. ROCE 16.56% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.6 தான் இருக்கு, பரவாயில்ல. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 19.03% இருக்கு. எபிட்டா மார்ஜின் 6.32%. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.44 times இருக்கு. ஸோ மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ப்ரோக்கரேஜ் மூலமாக போயும் யூபிஐ மேண்டேட் கிரியேட் பண்ணுறது அந்த விதமாகவும் பண்ணலாம், இல்லைன்னா ஆஸ்மா ஆன்லைன் மெத்தடில் பண்ணலாம். இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 34 rupees பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் 48.57% பாசிட்டிவ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது லிஸ்டிங் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.